الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமூகத்தினுடைய வாலிபர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வாலிபம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான வயசு. இஸ்லாம் தீன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதுல நலவுகள் இருக்கிறது போல கெடுதிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஒரு புரட்சி செஞ்சாங்க. புரட்சி எப்படிப்பட்ட ஒரு புரட்சி என்று சொன்னா, 360 விக்கிரகங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த காபத்துல்லாவை ஏகத்துவத்துடைய வீடாக மாத்தினாங்க. தௌஹீதுடைய வீடு. அதுக்கு என்ன இருக்குது? விக்கிரகங்கள், சிலைகள். தாரு தௌஹீத், தௌஹீதுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஊட்டுள்ளுக்கு சிலை இருக்குது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாங்க ஒரு முஸ்லிம் வீட்டுக்கு போனோம். அது பள்ளி அல்ல, அது காபத்துல்லாவும் அல்ல, அது ஒரு முஸ்லிமுடைய வீடு. அந்த ஊட்டுள்ளுக்கு போனா அந்த ஊட்டுள்ளுக்கு ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க. இதை கண்டதும் எவ்வளவு ஆத்திரம் வரும். சில கட்டங்கள்ல சில ஊருக்கு போனா சொல்லுவாங்க, முஃப்தி சாப், அமீர் சாப், எங்க ஊர்ல ஒரு சகோதரர் இருந்தாரு, நல்ல மனிதர், அன்பாக பழங்கக்கூடியவர், என்னமோ தெரியா அவர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சாரு. நாங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணினோம். அவர் சொன்னார், இஸ்லாத்துக்கு எடுத்துத்தான் முடிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் போகக்குள்ள பார்க்கிறோம், அவருடைய வீட்டுக்கும் ஒரு சிலை இருக்குது. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்படி ஒரு காட்சியை எங்கட கண்ணார கண்டா எங்கட உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும், நாங்க எவ்வளவு ஆத்திரப்படுவோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம். அடே, முஸ்லிமாக இருந்தவர் இப்படி ஆகிட்டாரே, இது எப்படி இல்லாமக்கேலும், இது எப்படி சுத்தமாக்கேலும் என்று சொல்லி ஒரு வகையான ஃபீலிங்ஸ், ஒரு வகையான எண்ணம், ஒரு வகையான தடமாட்டம் எங்களுக்கு உருவாகும். நீங்க இப்ப இதை வச்சுக்கொண்டு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். காபத்துல்லா உள்ளுக்கு பார்க்கிறாங்க ஏகத்துவத்துடைய வீடு, தௌஹீதுடைய வீடு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வீடு. இந்த ஊட்டுள்ளுக்கு ஒரு சிலை அல்ல, எத்தனை சிலை இருக்குது? 360 சிலை இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? அவங்களோட மனசுக்கு எப்படிப்பட்ட ஒரு வகையான பதட்டம் உருவாக இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பதட்டம் எப்படிப்பட்ட பதட்டம் என்று சொன்னா, அந்த பதட்டத்தினால தன்னையே மௌத்தாக்கி கொள்ள பார்த்தாங்க. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. அவர்கள் முஃமின்களாக மாட்டாங்க என்ற கவலையில நீங்க உங்களையே மௌத்தாக்கி கொள்ள போறீங்களா? அந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புரட்சிக்கு பயன்படுத்தினது யார தெரியுமா? இந்த புரட்சிக்கு பயன்படுத்தினது வாலிபர்களை தான். எல்லாம் யங், எல்லாம் யங், எல்லாம் யூத், உங்களை போல வாலிபர்கள். ஒவ்வொரு சஹாபி அடிச்சு பாருங்க, எல்லாருமே வாலிபர்கள் தான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபி பட்டம் கிடைச்சது 40 நபி பட்டம் கிடைச்சக்குள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு வயது 37. எத்தனை வயசு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவருக்கு வயது 27. 27. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு வயது அப்ப 24. அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு வயது எத்தனை? 10. உலகத்தில் ஒன்றை சாதிக்கணும் என்றா அது வாலிபத்தில் தான் சாதிக்கணும், யங் ஏஜில் தான் சாதிக்கணும். வாலிபர்கள் சாதிப்பாங்க, வயோதிபத்தை வந்துட்டா சாதிக்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்வோம்டா தனிய இபாதத்தை செஞ்சு கொண்டிருப்போம். வாலிப பருவத்தை தான் புரட்சிக்கு பயன்படுத்த, புரட்சி செய்யறதுக்கு. ஒரு யூனிவர்சிட்டி மாணவர்கள், ஸ்கூல் பிள்ளைகள், வாலிபர்கள் எப்படிப்பட்ட புரட்சிகளை செய்யறாங்க நாட்டு உலகத்தில். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால ஒரு ஜமாத் அனுப்பிட்டாங்க. ஜமாத் எல்லாருக்கும் தெரியும். நபி மௌத்தாகக்குள்ள நபிக்கு வயது 63. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வயது 60 பிளஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு வயது 50 பிளஸ். ஆனா இஸ்லாத்துக்கு கடைசியாக ஒரு ஜமாத்தை உருவாக்கி அந்த ஜமாத்துடைய கொடியை கொடுத்தாங்க 18 வயது நிரம்பிய யாட கையில? உசாமாவுடைய கையில ரலியல்லாஹு தஆலா. அவருக்கு வயது 50 இல்ல. அவங்களுக்கு தெரியும் இதை சாதிக்கணும்டா வாலிபர்கள் தான் சாதிப்பாங்க, வாலிபர்கள் தான் சாதிப்பாங்க. வாலிபர்களால கொடுத்தா இதை செய்யலாம். மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுக்கு இருந்த சிலைகள் எல்லாம் ஓரமாக்கிட்டாங்க. காபத்துல்லா நபியினுடைய கஸ்தரியில வந்திருக்கிறது. முழு மக்கா முக்கர்ரமாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. தனக்கு வயது அந்த நேரத்தில் 60 சிச்சம் இருக்கும். ஹிஜ்ரி 8ல காபத்துல்லாவை தண்ட கையில கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் சரி, மக்காவை விட்டுட்டு வெளியே போறாங்க. இப்ப மக்காவுக்கு ஒரு கவர்னர் நியமிக்கணும், அமீர். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா? நான் சொல்ற விஷயம் ஆச்சரியமானது. மக்காவுக்கு ஒரு கவர்னர் நியமிக்கணும், மக்காவுக்கு ஒரு தலைவர் நியமிக்கணும். மக்காவுடைய கவர்னர் இவர் தான். யார்ட கையில கொடுத்தாங்க? யார்ட கையில கொடுத்தாங்க? இப்னு அத்தாப் இப்னு அஸீத் நினைக்கிறேன் அவருடைய பேர் இதுதான். அவருடைய கையில தான் மக்காவை கொடுத்தாங்க, மக்காவுடைய கவர்னராக நியமிச்சாங்க. அவருக்கு வயது 18 வயசு. எத்தனை வயசு? மக்காவுடைய பள்ளி அல்ல, மக்காவை பாரம் கொடுத்தாங்க. நீங்க செய்யுங்க, மீசை எடுத்து செய்யலாம். வாலிபர்கள்ட்ட டேலண்ட் இருக்கு, டேலண்ட் செய்யக்கூடியவங்க, செய்த சக்தி இருக்குது. ஆனா வாலிபர்களே, பெரியார்களே, ஒன்று சொல்றேன், வாலிபத்தை நாசமாக்கிட்டு கவலைப்பட வானம். பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்களோட யூத், உங்களோட வாலிபர்களுடைய, உங்களோட பிள்ளைகளுடைய வாலிப பருவத்தை அங்கேயும் இங்கேயும் சும்மா போட்டு நாசமாக்கிட்டு ஐயோ அநியாயம் என்று சொல்லி கையை கடிச்சுக்கொள்ள வானம். எப்படி யூட்டிலைஸ் பண்ணேலும், எப்படி இவங்களை பிரயோஜனப்படுத்தேலும், இவர்களால எப்படி சமூகத்துக்கு லாபத்தை கொண்டு போய் சேர்க்கலும், இவர்களால சமூகத்துக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றதை யோசிக்கும். பள்ளிகள்ல கொண்டு வாங்க, நிர்வாகத்துக்கு யூத்தை கொண்டு வாங்க, அவங்களோட கையில கொடு. இந்த ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் பாருங்க, இந்த ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். நான் கேள்விப்பட்டேன், இதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் யாரும் கல்யாணம் கூட முடிச்சில்ல. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை அழகாக்கி வைப்பானார். அல்லாஹ் இந்த ப்ரோக்ராம் அழகாக்கினது போல அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் அழகாக்கி வைப்பானார். நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னா, வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையான கட்ச கொடுத்திருக்கிறான். நாங்க எல்லாம் சுவர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போவோம். என்ன வயசுல போவோம்? என்னங்க வயசு சுவர்க்கத்துல?
என்ன வயசு பேசுங்களேன்? 33 வயசு. சுவர்க்கத்துடைய வயது கூட வாலிப பருவம் தான். சுவர்க்கத்துடைய வயது கூட வாலிப பருவம். ஒரு மனிதனுக்கு வாலிப பருவத்தில் சாதிக்க இயலாண்டா அவர் வயோதிகத்தில் சாதிக்க மாட்டார். அதனால யூத் வாலிபர்கள் சும்மா நேரத்தை அங்கே அந்த ரோட்லேயும் இந்த தெருவிலேயும் அந்த கிரவுண்ட்லேயும் இந்த மெச்லேயும் அந்த இப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க நேரத்தை நாசமாக்குவீங்க இருந்தா நீங்க செய்ய வேண்டிய எல்லாம் என்ஜாய் பண்றீங்கன்ற பேர்ல செய்ய வேண்டிய அட்டகாசம் எல்லாம் செஞ்சு போட்டு வயசாளி ஆனத்துக்கு பிறகு கவலைப்பட்டு வேலையும் இல்லை. இருக்கிற பீரியட்ல இருக்கிற காலத்துல எனக்கு என்ன செய்யலும், இந்த ஹம்பந்தொட்டைக்கு நான் என்ன செய்ய போறேன், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மாவுக்கு நான் என்ன செய்ய போறேன், இங்க இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு என்ன செய்ய போறேன், இங்க இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு என்ன செய்ய போறேன், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன முடிவு, என்ன தீர்வு. சுபஹானல்லாஹ். வாலிபர்கள் எப்பயும் யோசிக்கணும், நான் எப்பயும் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய தான் இருக்கணும். உதவி. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களே, இந்த சம்பவத்தை குர்ஆன் அல்லாஹ் ஃபுல்லா சொல்றான். ஒரு யங் மேன், யங் ஏஜ், சரியான கட்ஸ் உள்ளவர். அவரால உண்ட பார்த்து கொண்டிருக்கலாம். ராங் நடந்தா அந்த ராங்க தட்டி கேட்பாரு, ஒரு தவறு நடந்தா அந்த தவறுக்குரிய சொல்யூஷனை பார்ப்பாரு. ப்ராப்ளத்தை பேசவானம். அன்பா சொல்றேன், யாரும் ப்ராப்ளம் பேசவானம். எல்லாருக்கும் ப்ராப்ளம் தெரியும், ஆனா ப்ராப்ளத்துக்குரிய தீர்வை பேசுவோம். எங்கட ஹம்மந்தொட்டையில இத்தனை பேரு வெளிநாட்டுக்கு போய்த்திருக்கிறாங்க பெண்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். இதை யாரும் பேச தேவையில்லை. இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி, எப்படி நிப்பாட்டேலும்? எங்கட ஹம்பந்தொட்டையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பவுனிங் செய்றாங்க. பவுனிங், வட்டிக்கு நகைய வச்சுட்டு காசு வாங்கி இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இதை மறுவா பேச தேவையில்லை. இது எப்படி நிப்பாட்டேலும்? நாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி நிப்பாட்டலாம்? இத எங்கட ஊர்ல எத்தனையோ பெண்கள் இந்த சிங்கள மொழியில படிப்பதின் காரணமாக இன்னென்ன ப்ராப்ளம் வருகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை நிப்பாட்ட என்ன வழி, இதுக்கு என்ன தீர்வு? எங்கட சமூகம் எப்படி ஆவிச்சுண்டா ப்ராப்ளம் பேசுற சமூகமாக மாறிட்டது. எதுக்குமே தீர்வு இல்லை. நாங்க எப்படி தெரியுமா ஆகணும்? தீர்வு கொடுக்கணும், தீர்வு கொடுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர், ஃபிரௌன் வீட்ல வளர்றாங்க. ஃபிரௌன் வீட்ல தான் வளர்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியம். தான் ரப்பு என்று சொல்லக்கூடியவன் வீட்டுள்ளுக்கு நீ அல்ல ரப்பு என்று சொல்லக்கூடிய மூசாவை அல்லாஹ் வளர்க்கிறான். ஏழுமாங்க? ஏழுமா? எப்படி? நான் தான் ரப்பு, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய பெரிய அல்லாஹ், பெரிய ரப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய ஊட்டுள்ளுக்கு நீ அல்ல ரப்பு என்று சொல்லக்கூடிய மூசாவை அல்லாஹ் வளர்க்கிறான். நாங்க அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய ஊட்டுள்ளுக்கு எப்படி மூசாவை நீ தர்பியத்து செய்தாயோ, எப்படி நீ வளர்த்தாயோ, எப்படி ஈமான்தாரியாக பாதுகாத்தாயோ அதே போல எங்கட பிள்ளைகளையும் பாதுகாத்துடுவாயாக. அல்லாஹ்வு கேளும். ஏழுமேலதா ஏழும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாற்று மதத்துடைய ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்பதன் காரணமாக காவிரா மௌத்தா போறல. நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒன்று கேட்கணும் துஆ, இரண்டாவது எங்கட பிள்ளைக்கு நாங்க புத்தி சொல்லி கொடுக்கணும், அட்வைஸ் பண்ணி கொடுக்கணும். எப்பயும் எங்கட பிள்ளையோட நாங்க இருக்கணும் க்ளோஸா. நான் சொல்றது மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்குள்ள லாங்குவேஜில் நான் பேசுவதாக இருந்தா எங்கட பொம்புல பிள்ளைகளுடைய பாய் ஃப்ரெண்டாக அந்த பொம்புல பிள்ளையோட வாப்பை போடும். யார் பாய் ஃப்ரெண்ட்? வாப்பா. எங்கட வீட்டில் உள்ள ஆம்புல பிள்ளைகளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? என்னங்க வித்தியாசம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பாவம்? கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன?
எந்த ரகசியமுமே மறைச்சிடல, எல்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தானே? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. சும்மா கழிச்சுவாங்க, எல்லாத்தையும் சொல்றது. யாரு வந்த, யாரு போன, யாரு சாப்பிட்ட, யாரு கண்ணடிச்ச, யார் லெட்டர் தந்த, யார் SMS அடிச்சது. அதுக்கு போற இவர் என்ன செய்வாரு? இவர் ஒரு ஜமாத்தை கூட்டி அங்க போவார். ஏன் அடிச்ச SMS? உனக்கு யார் சொன்னது? ஏன் நீ ட்ரை பண்றாய்? இதே மாதிரி தான் எங்கட பொம்புள புள்ள வந்து சொல்லணும் வாப்பாட்ட, வாப்பா நான் ஸ்கூலுக்கு போகத்தே இன்னிடத்தில் உள்ள இந்நாள் என்னை கொஞ்சம் என்னோட நடந்து கொள்ற முறை எனக்கு சரியில்லை. யார்கிட்ட சொல்லணும்? வந்து யார்கிட்ட சொல்லணும்? வாப்பாட்ட சொல்லணும். ஒரு பாய் ஃப்ரெண்ட போய் தவக்கு செல்லும் என் வாப்பாட்ட சொல்லா. எங்கட ஒரு பாம்புல புள்ள ஒரு கட்சி கோணம் உம்மாட்ட போய் தெரியும் சொல்லும். என் உம்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் உம்மாட்ட போய் சொல்லுவேன், உம்மா எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இந்த பொம்பளை புள்ளைய முடிச்சா நல்ல மண்டு. உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்குது? யார்கிட்ட கேட்கணும்? கேட்கலுமா? மார்க்கத்தில் கேட்கலும். குர்ஆன் கேட்டதாக சொல்லுது. இன்றைக்கு இந்த வாலிப சமூகம் எங்கட கையை விட்டு இல்லா போறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். ஏண்டா வாப்பவோட பேசினாலே ஞாபகம் இல்லை. வாப்பவோட பேசினாலே ஞாபகம் இல்லை. வாப்பக்கும் மகனுக்கும் உள்ள உறவிக்குதே ரிலேஷன்ஷிப் என்ன உறவு சொல்லுங்களேன். சும்மா நான் இன்றைக்கு பயான் செய்யல, உங்களோட பேசுறேன்னா ஒரு வாப்பக்கும் பிள்ளைகளுக்கு ஆம்பளை வாப்பக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு என்ன சொல்லுங்க பாப்போம். நண்பர்களா இருந்தா தானே மிச்சம் நல்லவே. கிரிபாமா அப்படியும் இல்லை. வாப்பக்கும் மகனுக்கும் உள்ள உறவிக்குதே ஏடிஎம் மெஷினுக்கும் எங்களுக்குள்ள உறவு தெரியுமா? ஏடிஎம் மெஷின் இருந்தா ஏடிஎம் மெஷின் இருக்குது, கார்டை போட்டு காசு போமே, கையில கார்டு இருக்குது. எப்ப போவீங்க மெஷினுக்கு? சொல்லுவோம் காசி பக்கத்துல இல்லட்டி போவீங்க எங்கக்கு? எங்கக்கு? ஏடிஎம் கிட்ட போயிட்டு கார்டை போட்டு மெஷின்ல காசு எடுப்பீங்க. இதே மாதிரி தான் எங்க ஆம்பளை பிள்ளைங்க எங்க பொம்பளை புள்ள வாப்பாவை பார்த்து சிரிச்சாலே விளப்பம், இவன் காசு கேட்கிறான், இவனுக்கு சல்லி வேணும். இல்லாம வாப்பவோட பேசுறதோ வாப்ப மகனோட பேசுறதோ, வாப்ப பைத்து என்னம்மா செய்றீங்க, படிச்சுறீங்களா, என்ன விஷயம் என்று பேசுறதோ வாப்பக்கு தெரியா. வாப்பக்கு அப்படி ஒரு லாங்குவேஜே தெரியா, வாப்பக்கு அப்படிப்பட்ட ஒரு பாஷையே தெரியா. சும்மாலும் வந்து ஒரு பொம்புளை புள்ள வந்து சொல்லுது வாப்பாட்ட, வாப்பா எனக்கு ஒரு ஐடியா படுது, நான் என்ன கல்யாணம் முடிக்கல, எனக்கு ஒரு யோசனை கல்புல வருகுது. இந்த அப்துல் ஜப்பார் நானட அப்துல் ஜப்பார் பெரியப்பட மகனை முடிச்சா நல்லம் என்று சொல்லி யார்கிட்ட சொல்றது? ஒரு பொம்புளை புள்ள வாப்பாட்ட சொல்லுது முடிச்சா நல்லம், உங்களோட மஷூராவை கேட்கிறேன். வாப்பன்னு சொல்லுவா எடுத்தோடனே என்ன வாப்பாண்டா இல்ல அல்லா வரக்கத்து செய்யட்டும். வாப்ப மாறண்டா சொல்லுவாங்க எடுத்தோடனே பெரும்பாலும் உன்னை துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டாலும் நடக்காதா? வாப்ப பேசுற பேசிதான் அந்த பொம்புளை பிள்ளைக்கு ஒரு ஒப்பீனியன் உண்டே சொல்லலாம், ஒரு கருத்து சொல்லலாம். அவன் முடிச்சாச்சு குழந்தாச்சு, நாளைக்கு உங்களோட மருமகள் வருவான்னு சொல்ல, நாளைக்கு உங்களோட மருமகன் வீட்டுக்கு வருவான்னு சொல்ல இல்ல. அவன் சொன்னது என்ன? எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, எந்த உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு யோசனை ஒன்று வருகிறது. அப்துல் ஜப்பார் பெரியப்பா எங்கட பெரியப்பா தானே, எங்கட குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தானே. அவன மகன் இருக்காரு அப்துல் பாசி, அவரை நான் முடிச்சு கொண்டா நல்ல நினைக்கிறேன், எனக்கு பொருத்தமா இருக்கும் யோசனை பண்றேன். உம்மா வாப்பாண்டு ஒரு பொம்புளை புள்ள சும்மா அழகா பேசுது, கண்ணியமா சொல்லுது வாப்பாட்ட. எங்க வாப்பா சொல்லணும், அப்படியா மிச்ச நல்லம், உனக்கு விருப்பம் உண்டா, அதுல என்னைக்கு எங்களுக்கு டவுட், மஷூரா பண்ணுவோமே, யோசிப்போமே என்று முதலாவது ஒரு பாசிட்டிவா ஆன்சர் பண்ணாரு.
ரெண்டாவது 2 நாளைக்கு பிறகு அடுத்த ஒரு மீட்டிங்ல சந்திப்புல நீ சொன்ன விஷயத்தை கொஞ்சம் நல்லா நான் யோசிச்சேன், ஆனா எனக்கு தான் படுதில்லை தலைக்கு. ஏன் படுதில்லை? இப்ப படுதில்லைன்றதுக்குரிய காரணத்தை சொல்லுங்க. ஏன் படுதில்லை? அவர்கிட்ட காசு இல்ல அதுக்கா? ஏன் படுதில்லை? இல்லுமா நீங்க 2 பேரும் ஒரே வயஸ்காராக்கள், நீங்க 2 பேரும் ஒரே வயசு. மார்க்கத்தில் அப்படி உண்டிக்கலையா? இன்னும் ஒன்றிக்குது, நீ கொஞ்சம் படிச்சிருக்கிறாய், அவர் படிச்சில்ல. படிச்சில்லாத ஆளுக்கும் படிச்சாலும் என்ன செய்ய மாட்டாது, ஜோடி பொருந்த மாட்டாது. இல்லம்மா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. வாப்பா உம்மாவோட புள்ளையோட பேசிக்கொண்டு போனா அந்த புள்ள என்ன செய்யும்? என்ன வாப்பா சொல்றதுல நியாயம் இருக்குது. எடுத்தெடுப்புல வெட்டி துண்டு துண்டா போட்டாலும் நான் இது நடக்காதுண்டா அவ சொல்லுவா, நீங்க விரும்பினாலும் விரும்பலட்டேன், இதை நான் செஞ்சுதான் காட்டுவேன். யார் சொல்லுவா? இப்ப வாயால சொல்ல மாட்டா, உள்ளம் சொல்லும். எங்க சொல்லும்? உள்ளம் சொல்லும். தயவு செஞ்சு சொல்றேன், இறக்கமா சொல்றேன், நல்ல லாங்குவேஜ் பழகிக்கோங்க பேசுறதுக்கு. வாலிபர்கள் பழகோணம். வாலிபர்கள், நான் ஒரு விஷயத்தில் எப்பயுமே எனக்கிட்ட மிச்ச விஷயம் வரும். 2 தலாக்குக்கு வந்தா நான் 2 கேள்வி முந்தி கேட்பேன். சொல்லுவாங்க, முஃப்தி சாப் கல்யாணம் முடிச்சு 10 மாசம் புகழ்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிட்டது, எல்லாமே நினைச்ச கனவெல்லாம் இதாவிட்டது. நியாஸ் மௌலை சொல்லுவார், ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாரு, ஒருத்தர் கேட்டாராம் ஒரு ஆள்கிட்ட, நீ பிசாசி கண்டிருக்கிறாயான்னு சொல்லி. என்ன பிசாசி பார்த்திருக்கிறான்னு சொல்லி. அவர் சொன்னாராம், பிசாசா? நான் வாழ்றதே பிசாசியோடப்பா, நான் வாழ்றதே பிசாசியோட தானே, மறுபடியும் பிசாசி கண்டிட இருக்கிறாய் விளைச்சவளுக்கு. அப்படி இருக்குது சிலாக்களுடைய வாழ்க்கை. சிலாக்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாரத்துக்கு பெரும்பாலும் எனக்கிட்ட வார கேஸ்ல நான் 2 கேள்வி முந்தி கேட்பேன். எப்படி சொல்லுவேன் சொன்னா, சார் நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கிறீங்க, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உண்மை சொல்லணும். டாக்டர் ஒன்றை பைத்து தலைவலிச்சுது, தலைவலின்னு சொல்ல வெக்கம் கண்வலி நடக்கும், நோய் குணமாகுமாங்க? நோய் குணமாகுமா? தலைவலின்னா தலைவலி சொல்லணும், ஒழுங்கா சொல்லணும். அது மாதிரி நீங்க ஒழுங்கா சொல்லணும். நான் கேட்கிற கேள்வி, நான் முதலாவது கேட்கிற கேள்வி, இந்த கல்யாணம் ப்ரொபோசல் மேரேஜா எஃப்ஐஆரா? ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, ஹஜரத் இது எஃப்ஐஆர், இது லவ் மேரேஜ். அப்படியா? உம்மவாப்பட பொருத்தமிக்குதா இதுக்கு? அப்ப கொஞ்சம் கண் கலங்கும், கொஞ்சம். இப்ப அவருக்கு விஷயம் விளப்பம். இப்ப அவர் சொல்லுவாரு, ஹஜரத் உம்மவாப்பட பொருத்தம் இல்லாமத்தான் இதை செஞ்சேன். நான் சொல்லுவேன், இதுக்குள்ளே ஒரே ஒரு மருந்து, உங்களோட உம்மவாப்பட துவாவை பெற்றுக்கொண்டு வாங்க, உங்களோட பிரச்சனை முடியும். வாலிபர்களுக்கு படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன், உம்மவாப்பட பொருத்தம் இல்லாம நீங்க நிக்காஹ் செய்வீங்க இருந்தால், பொருத்தம், துஆ, பிளெஸிங்ஸ், அவங்களோட அருள், அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க துஆ செய்வீங்க இருந்தா, படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் மீண்டும் ஒரு முறை ஷாஹிதாக வைத்து சொல்றேன், உங்களோட கல்யாணத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டாது. சரியா? இது பெஸ்ட். அப்ப அவர் சொல்லுவாரு, இன்னமொத்த கேட்ட அவர் சொல்லுவார், இல்ல முஃப்தி சாப் 100% ப்ரொபோசல் மேரேஜ், 100% ப்ரொபோசல், வாப்பா உம்மட திருப்தியோட தான் முடிச்சேன். அப்ப நான் கேட்பேன், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருந்து, அந்த எஃப்ஐஆர் நீங்க உங்களோட வாப்பா உம்மா உங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு அனுமதி தர இல்ல, அதை விட்டு போட்டு நீங்க இதை முடிச்சீங்களான்னு கேட்பேன். அப்ப அவரு பாப்பார், முஃப்தி சாப் சரியான ரூட்டுக்கு வாரார். இப்ப ஓ முஃப்தி சாப் உண்மையில் அப்படித்தான், எனக்கு முந்தி ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருந்துச்சு, நான் எவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்ணினேன், ஒன்றுமே நடக்கல, உம்மவாப்பட பொருத்தத்துக்காக வேண்டி என்ன செஞ்சேன், அதை விட்டுட்டு இதுக்கு வந்தேன். நான் சொல்லுவேன், மார்க்கத்துடைய சட்டத்தில் உங்களோட கல்யாணம் அக்செப்டபிள் இல்லை.
வாப்பக்கோ உம்மக்கோ யாரையும் போர்ஸ் பண்ணோ மேலா, இதத்தான் முடிவு சொல்லி உங்களோட வீட்டோ பவரங்களும் பாதிக்கலாம். விஷயம் வாப்பக்கோ உம்மக்கோ வீட்டோ பவரை பாதிக்கல, இதத்தான் முடிச்சோணும், இதத்தான் செய்யணும். வாப்ப உமக்கு பாவிச்சோ மேலா, அப்படி பாவிச்சு கல்யாணம் முடிச்சா அந்த கல்யாணமா என்றதிலே டவுட் இருக்குது. சும்மா யோசிக்க பார்ப்போம், சும்மா யோசிக்கணும். நான் சொல்ற விஷயம் பிராக்டிகல் விஷயம். நீங்க பாருங்க, உங்களோட மகனுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு, 5 வருஷம் எஃப்ஐஆர். அவர் 5 வருஷமா பர்த்டே பார்ட்டி போறாரு, அந்த புள்ள பர்த்டே பார்ட்டிக்கு வருகிறது, கேக் வெட்டுறீங்க, பெருநாளை கொடுப்பு அனுப்புறாங்க. இது ஒன்றும் உங்களுக்கு தெரியா, நீங்களே சும்மா தடா கிடா மாதிரி என்ன மன்னிச்சுக்கோங்க, சும்மா ஒன்று தெரியா. புள்ள என்ன செய்து, புள்ள யாரோட பேசுது, புள்ள யாருக்கு எஸ்எம்எஸ் அடிச்சது. யூ டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். எந்த மகன் யாரோட புலந்துறாரு, எந்த மகனுக்கு யார் எஸ்எம்எஸ் அடிச்சாரு, எந்த மகன் இமெயில் அக்கௌண்ட் எப்படி இருக்குது, எந்த மகன் பேஸ்புக்ல என்ன இருக்குது, ஒன்றும் வாப்பாக்கு தெரியா. வாப்ப ஏடிஎம் மஷின் மாதிரி, வாப்ப ஏடிஎம் மஷின், வாப்பாக்கு ஒன்றும் தெரியா. இவரு இப்ப உடனே அதை உடைச்சாரு. 5 வருஷமா இங்கெல்லாம் நடந்து முடிச்சு, 5 வருஷமா இங்கெல்லாம் சேர்ந்து கீழ்ந்து பேசி கீசி அவங்க எல்லாமே கூத்தெல்லாம் போட்டு நானும் நீனும் மனைவியா ஹஸ்பண்டாத்தான் வாழணும் என்று சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் முடிஞ்சு 5வது வருஷம் தான் ப்ரொபோசலா கல்யாணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சக்குள்ளே வாப்ப உடைச்சாரு. இப்ப என்ன செய்ய, வாப்ப எப்படி தெரியுமா உடைச்சிப்பாரு, எங்கட வாப்பமாறு நல்லா டிராமா நடிப்பாங்க, இந்த கோபிக்கிற நாடகம் மாதிரி நல்ல நாடகம் நடிப்பாங்க. ஒரு நாடகம் நடிப்பாங்க, முதலாவது வந்து சொல்லுவாங்க, தெரியுமா அவங்களுக்கு விஷயம் என்ன இல்ல, எங்கட மவனுக்கு வந்துட்டு அவங்க தின்ன குடுத்திக்கிறாங்க. நான் இடத்துல வைத்து பார்த்தேன், சுப்ஹானல்லாஹ், இப்படி மக்கள் ஈக்கிறாங்கனா, இப்படி நீக்கிறாங்கனா, தின்ன கொடுத்து அவனை மசக்கி அவனை மயக்கி அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க. அதனால தான் எங்கட மவன் அப்படி ஒரு முடிவெடுத்தாரு. நாங்க ஒரு மாதிரியா சக்தி எல்லாம் எடுக்க செஞ்சு என்ன செஞ்சோம், மந்திரிச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சு எடுத்தா நாத்தமா நாத்தம் அங்கொண்டு நடக்கல. இது ஒரு நாடகம், சமூகத்தை காட்டுறதுக்கு, சமூகத்துக்கு ஒரு படம். என்ன படம், எங்கட மகன் இப்படி இல்ல, அந்த பொம்பளை புள்ள மிஸ்டேக் தான், தின்ன கொடுத்து ஒரு பச்சரை காட்டி அவங்கள சேவ் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ள நெறிமா நாடகம், வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு நாடகம். வீட்டுக்குள்ள சொல்றது மகனை பார்த்து, இங்க வா சொல்றேன், இந்த கல்யாணத்தை மட்டும் நீ முடிச்சு கொண்டு வந்தா சொத்துல எந்த பங்கும் இல்ல, எங்கட 40ஆம் கட்டத்துக்கு நீ வாரல்ல, எங்கட ஜனாசாவிலே பங்கெடுக்கலாம், நீ இல்லன்னு சொல்லி நாங்க சமூகத்துக்கு அறிவிச்சிடுவோம். இது இங்க ஒரு நாடகம். இந்த 2 நாடகத்தையும் செஞ்சுதான் நீங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க. இப்ப நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், நீங்க யோசிங்க, உங்களோட மகனை போல ஒரு மாப்பிள்ளைய, உங்களோட மகனை போல ஆட்டிடியூட் உள்ள ஒரு மாப்பிள்ளைய உங்களோட மகளுக்கு நீங்க கொண்டு வர விரும்புவீங்களா? உங்களோட சொந்த மகளுக்கு விரும்புவீங்களா? வாழ்க்கையில யா வச்சுக்கோங்க, வாலிபர்கள் அன்பாக சொல்றேன், பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங் அவளுக்கு இல்லண்டா வாழ்க்கையில சக்சஸ் அடையலாம். உம்மா வாப்பட துஆ வேணும், உம்மா வாப்பட பொருத்தம் வேணும். எப்ப வாழ்க்கையில ஞாபகம், உம்மா வாப்பாக்கு நாங்க ஞாபகம் வந்தாலே அவங்களுக்கு ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கணும். என் மகன் மாஷா அல்லாஹ், நான் இவனுக்கல்லையா வாப்பா, நான் இவனுக்கல்லையா உம்மா, இவனை போல ஒருத்தன் அல்லாஹ் எனக்கு தந்தானே, இவனை போல ஒருவருக்கு நான் என்ன அல்லாஹ் பொறுப்பாக்கினானே என்று சொல்லி உம்மா வாப்பா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எங்களோட சொந்த வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். இது முதலாவது விஷயம். வாலிபர்கள் இப்ப இதை கருத்திடுவோம். இந்த ஜமான்ல இந்த காலம் நீக்குதே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைன யதை ஸாஅ யظஹரு ஸினா, கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று தான், கியாமத்து கிட்டவானா ஸினா வெளியாகிவிடும், ஸினா வெளியாகிடும். பார்க்கிற இடமெல்லாம் ஸினாவாகத்தான் தென்படும். ஸினல் ஐனி அன்-நظர்,
இந்த ரெண்டு கண்ணுடைய ஜினா பார்க்கிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலை பார்த்தாலும், ஸ்போர்ட் மீட்ஸ பார்த்தாலும், பஜாருக்கு போயிட்டு பார்த்தாலும், ஆபீஸுக்கு போயிட்டு பார்த்தாலும், கோஆபரேட் கல்ச்சர்ல பார்த்தாலும், ஃபேக்டரிக்கு போயிட்டு பார்த்தாலும், வீட்டுக்குள்ளத்தான் போனாலும் என்ன இருக்குது, வீட்டுக்குள்ள போனா என்ன இருக்குது, அங்கேயும் ஒரு பக்கம் டிவி, அதுள்ளுக்கும் ஜினா, இன்னும் ஒரு பக்கம் உறவு. வீட்டுக்கு மருமகன் போனா மாமி வரவேற்கணும், மாமி உம்மாவை போல. மாமி உம்மா பட்டா ஒவ்வொரு மாட்டாது. அவட ஜனாசாவனை குறிப்பாட்டோ மேலும் கயாமத்து வரைக்கும் அவனுக்கு மஹரம். என்ற மனைவிக்கு தலாக், ஒருத்தருடைய மனைவிக்கு அவர் தலாக்கு சொன்னாலும் மனைவி உண்மை யாரு? மஹரம். அதை உள்ளமாக்கேலா. வீட்டுக்குள்ள மருமகன் போனா மாமி ஒரே ஓட்டம் பின்னுக்கால. ஓ மருமகன் மருமகன் என்னமோ பிசாசி வந்த மாதிரி. மைனி வாரா முன்னுக்கு, மச்சான் சாப்பிட்டீங்களா, இப்பயா வாரீங்க, யாரு யாரு மதினி வாரா முன்னுக்கு. தங்கச்சி வயிற்ற தங்கச்சி, இவன் உள்ளத்துல ஷேத்தான் இருக்குது. இவன் ஷேத்தான் போடுறான். நானும் இவ்வளோ நாளும் என் வீட்டுக்கு போறேன், ஒரு நாளாலும் என் மனைவி இப்படி கேட்டிப்பாவா, இவ்வளோ நல்ல ஒரு பொம்புளை புள்ள. இது மனைவியோட தங்கச்சி. நான் எப்பயும் சொல்றேன், ஜினா வெளியாகி விட்டது. வீடுகளுக்குள்ள, பாடசாலையில, ஸ்போர்ட் மீட்ஸ்ல, தெருவுல, பஜார்ல, பஸ்ல, ஓடும் ரயில்ல, ஸ்போர்ட் மீட்ஸ்ல, கிரிக்கெட்ல, எங்க போனாலும் ஜினாத்தான். இன்றைக்கு இந்த கண்ணை பாதுகாக்கிறது பத்ர் யுத்தத்துக்கு போறதை விட கஷ்டமான விஷயம். ஞாபகம், கண்ணை பாதுகாத்துக்கோங்க. فإن العلم نور فنور الله لا يعطى للعاصي. இல்மு, அறிவு, ஞானம், ஞாபக சக்தி, கிரகிக்கும் தன்மை ஒரு அல்லாஹ்வுடைய பிரகாசம். அல்லாஹ் ஒரு நாளும் பாவிகளுக்கு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எங்கட கண்ணை பாதுகாப்பானாக. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஃபஅலம் அன்ன ஸினா தைனுன், ஃபஅலம் அன்ன ஸினா தைனுன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடல்ட்ரி இருக்குதே, விபச்சாரம் இருக்குதே, ஜினா இருக்குதே, இது ஒரு கடன் கொடுக்கிறீங்க. கடன், இது ஒரு கடன் வாங்குறீங்க ஒரு ஆள்கிட்ட. அல்லாஹ் உங்களோட சந்ததியில் உருவாக்கி வைப்பான் இந்த கடனை கொடுக்கக்கூடியவங்களை. இதா ஸனைத ஃபீ கௌமின் பிஅல்ஃபை தீனாரின், ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணிடத்துல 2000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க அந்த பாவத்தை செஞ்சிட்டு வந்தா, உங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் அல்லாஹ் அனுப்பி வைப்பான், 25% கொடுத்துட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டு போய்த்திருவார். அல்லாஹ் இதா ஸனைத ஃபீ கௌமின் பிஅல்ஃபை தீனார் சொன்னாங்க. ஒரு கூட்டத்தில் போயிட்டு நீங்க 200 2000 காசு கொடுத்துட்டு நீங்க ஒரு பாவத்தை செஞ்சா, உங்களோட வீட்டுக்கு அல்லாஹ் ஒருத்தர் அனுப்பி வைப்பான், அதே பாவத்தை 25% கொடுத்துட்டு போய்த்துருவான், செஞ்சுட்டு போய்த்துருவான். வாப்பாட்டவரோட நல்ல பழக்கம். மரியம் அலைஹிஸ்ஸலாம், நான் குர்ஆனை பேசுறேன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு புள்ளைய தூக்கி கொண்டு வராங்க. எங்க எல்லாருக்கும் தெரியும், வாப்பாட துணை இல்லாம அல்லாஹ் மரியத்துக்கு புள்ளைய கொடுத்தான். வலம் யம்சஸ்னி பஷருன் வலம் அகு பகியா சொன்னாங்க, நான் கல்யாணம் முடிக்கவும் இல்ல, நான் ஒரு ஜானியா விபச்சாரியும் அல்ல, எனக்கு ஒரு புள்ள அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த புள்ள அல்லாஹ் எப்படி தந்தான்? அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான். நான் கல்யாணம் முடிக்கவும் இல்ல, நான் விபச்சாரம் செய்யவும் இல்லை, புள்ள கிடைச்சிட்டு. இந்த புள்ளைய தூக்கி கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க வெளியில. அந்த யூதர்கள் சொன்னாங்க 2 வார்த்தை தான். அன்பான சகோதரர்களே, நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்கோ. வாலிபர்களே, இதை நோட் பண்ணிக்கோங்க, இது வாழ்க்கைக்கு தேவைப்படும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண், பரிசுத்தமான பெண்.
ஒரு வேர்ஜின், ஒரு விதவை, ஒரு கன்னி பெண் புள்ளைய தூக்கி கொண்டு போறா. யூதர்கள் கேட்டாங்க மரியத்தை பார்த்து, நீ என்ன ஜினா செஞ்சிட்டாயான்னு கேட்கல. வாலிபர்களே, பெற்றோர்களே, அப்படி கேட்கல. ஹாவிதுகள் இருக்கிறாங்க, நான் ஹாவிதுல் குர்ஆன் இல்ல, குர்ஆன் சொல்லுது. அந்த யூதர்கள் இந்த மரியத்தை பார்த்து கேட்டாங்க, மரியமே லக்கத் ஜித்தி ஷை, அல்லாஹ் சொன்னாங்க மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன், மரியம் உன்ட வாப்பாட்டண்டா இப்படிப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கல்லையே. வமா கானத் உம்முகி பகியா, உன்ட உம்மா ஒரு விபச்சாரியாகவும் இருக்கல்லையே. இந்த கெட்ட பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா? பாத்தீங்களா கேட்ட கேள்விய? என்ன சொன்னாங்க? மாகானத் அபூகி, உன்ட வாப்பா, உன்ட வாப்பாட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கவும் இல்ல. வமா கானத் உம்முகி பகியா, உன்ட உம்மா ஒரு விபச்சாரியாகவும் இருக்கல்ல. உனக்கு இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? வாப்பா உம்மாட்ட இல்லாத பழக்கம் புள்ளேட்ட வரையலாது. வாப்பா உம்மாட்ட இல்லாத வெட்கம் புள்ளேட்ட வரையலாது. எனவே விபச்சாரம் என்றது ஒரு பொல்லாத பாவம். இன்றைக்கு விபச்சாரம் என்றது SMS ஆகவும் இருக்கும், விபச்சாரம் என்றது ஒரு MMS ஆகவும் இருக்கும், விபச்சாரம் என்றது ஒரு சிரிப்பாகவும் இருக்கும், விபச்சாரம் என்றது ஒரு சலாமாகவும் இருக்கும். எனவே இதுக்கு தௌபா செய்யுங்க. ரமலான் வருகிறது, ரமலானுக்கு முந்தியல்ல, நாளைக்கு இன்றைக்கு இப்பேலிது தௌபா. எனக்கு என்ன ஹராமான உறவு இருக்குதோ அந்த ஹராமான உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். என்ன தெரியுமா செய்யணும்? ஏண்ட மொபைல் போன் நம்பரை நான் நாளைக்கு மாத்திட்டேன். இந்தையோட ஆஃப். இதுக்கு பிறகு இந்த நம்பர் வேலை செய்ய மாட்டான். இந்த நம்பருக்கு இதுக்கு பிறகு MMS SMS ஒன்றும் வரமாட்டான். முதல் கட்டம் இதை செய்யுங்கோ. அல்லாஹ் தௌபாவுடைய ருசியை நசீபாக்குவான். நாங்க பார்க்கிறோம் என்ன தெரியுமா? நோம்புலி விட்டுடுவோம்னா, எப்ப இந்த நோம்புலி ஒரு நாள் விட மாட்டீங்க, ஒரு நாள் விட மாட்டீங்க. சில கட்டங்கள்ல சரி பேச போனா அது விஷயம் ரொம்ப டீப் ஆகிடும். நான் அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், வாலிபர்களோட கலக்கிறேன், வாலிபர்களோட பேசுறேன். அன்புக்குரிய வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்க வாழ்ற யுகம் இது ஒரு ஜினாவுடைய யுகம், ஜினாவுடைய காலம், ஜினாவை ப்ரமோட் பண்ணக்கூடிய காலம். இன்னும் ஒன்று இருக்குது, என்ன மன்னிச்சுக்கோங்க, ஜினாவை நாங்கத்தான் ப்ரமோட் பண்றோம். ஜினாவை நாங்கத்தான் ப்ரமோட் பண்றோம். ஏன் காரணம்? 10,000 ரூபாய் 1000 ரூபாய் காசு இருந்தா ஜினா செய்யலும். ஆனா 10 லட்சம் இல்லாம கல்யாணம் முடிக்கலாம். இல்லுமா? இல்லுமாங்க? 10 லட்சம் இல்லாம கல்யாணம் முடிக்கலுமா? கல்யாணமா? கார்டு இல்லாம கல்யாணமா? வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணாம கல்யாணமா? சவடி செய்யாம கல்யாணமா? சாப்பாடு கொடுக்காம கல்யாணம் என்றா எல்லாம் நடக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச 10 லட்சம் ரூபாய் வேணும். இங்க சேவிங்ல கையில 10 ரூபாய் காசு இல்ல. ஆனா ஜினா செய்யணும், ஜினா செய்யணும், விபச்சாரம் செய்யணும். அன்பாக சொல்றேன், அஅவமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹுன்ன முஊனத்தன். பரக்கத்தான நிக்காஹ் என்ன தெரியுமா? எந்த நிக்காஹ்ல செலவு குறையுமோ அந்த நிக்காஹ் பரக்கத்தான நிக்காஹ். எனக்கு தெரியும், சில உலமாக்களுடைய கல்யாண கார்டு நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கல்யாண கார்டு அடிச்சாங்க. எப்படி தெரியுமா? ஒரு கல்யாண கார்டு கோஸ்ட் 50 தான். எவ்வளவு கோஸ்ட்? 50. கையால் எழுதினாரு, ஏண்ட திருமணம் இன்ன குடும்பத்தில் இத்தலாம் தேதி நடக்க இருக்குது, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களே நான் அன்பாக கலந்து கொள்ளும்படியாக அழைக்கிறேன் என்று கையால் எழுதினாரு. 500 காப்பி போட்டோ காப்பி எடுத்தாரு. போட்டோ காப்பி என்னங்க வித்தியாசம்? கார்டு அடிக்கிறதுக்கும் போட்டோ காப்பி வித்தியாசம். கார்டு அடிச்சேன்னு சொல்லி இவங்களுக்கு அன்புல கொஞ்சம் கூடவா? வாழ்க்கையில சிக்கனத்தை பழகிக்கும். நான் ஹம்பதோட்டில சொல்றேன், இங்க ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்க.
நாங்க கல்யாணம் முடிக்கிறோம் தனி ஒரு கல்யாணம் அல்ல, 5 குடும்பம் சேர்ந்து ஒரே நாளில் 5 கல்யாணம், முழு ஊருக்கு ஒரு சாப்பாடு, எல்லாரும் வரட்டுமே, ஒரே செலவுல ஒரே இடத்துல. நான் சில ஒரு கல்யாணத்துக்கு போனேன் இந்தியாவில். சுப்ஹானல்லாஹ், ஒரு தோல் வியாபாரி அவர் அப்பேந்து சொல்லுவாரு, ஏண்ட மவள்ட கல்யாணத்தை நிக்காக செஞ்சு ஏண்ட மவள்ட கைய பிடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால அந்த இடத்துல 10 குமர்களை கொடுத்துட்டு தான் 11வது என்ற மகளை கொடுக்கணும். என்ன சொல்றாரு? 10 குமரை கொடுத்துட்டு தான் 11வது யார கொடுக்கணும்? என்ற மகளை கொடுக்கணும். நீங்க ஃபாரின் போறாங்க குறைய பேசுறீங்க தானே. இப்படி ஒன்றை செய்ய பார்ப்போம், இப்படி ஒன்றை செய்ய பார்ப்போம். ஏண்ட மவள்ட சாப்பாடு, என் மவளுக்கு நான் நிக்காஹுக்கு 100 பவுனுக்கு செஞ்சிருக்கிறேனா, அதை 10 பவுனா பிரிச்சிடுவோம். 10 பவுன். ஒரு பெண்ணுக்கு 10 பவுன் நகை. என் மவளுக்கு இத்தனை செட் உடுப்பு வாங்க இருக்கிறேனா, அதை 10 பிரிச்சேலும், இல்லடி கொஞ்சம் கூட்டிக் கொள்வோம், பிரிச்சுவோம். ஒரே நாளையில 10 பேரையும் ஒரே மாதிரி உடுப்பாட்டி எந்த மவளன் எந்த வித்தியாசமும் இல்லாம சபையில கொண்டு உட்கார வச்சு 10 பேருடைய கல்யாணத்தை ஒரே நாளையில செஞ்சு வச்சா நீங்க யோசிங்க பார்ப்போம், இந்த ஆளுடைய குடும்பத்துக்கு எத்தனை பேருடைய துஆ நசீபாகும். நாங்க பிரச்சனையத்தான் பேசுறோம். ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போறாண்டா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மதகுரு சொல்றாரு, ஒரு ஆம்புல வெளிநாட்டுக்கு, ஒரு பொம்புல வெளிநாட்டுக்கு போனா வரக்கூடிய நஷ்டத்தை விடவும் கூடுதலான நஷ்டம் ஏற்படுது ஒரு ஆம்புல வெளிநாட்டுக்கு போறதுனால. விளைஞ்சா உங்களுக்கு நான் சொல்ற விளைஞ்சா என்ன மறுவ கேளுங்க. அவர் சொல்றாரு, ஒரு ஆம்புல வெளிநாட்டுக்கு போறத்தினால வரக்கூடிய விளைவுகள் அதிகம் ஒரு பொம்புல வெளிநாட்டுக்கு போறத்தினால் வரக்கூடிய விளைவுகளை விடவும். நான் ஏன் கேட்டேன்? அவர் கல்யாணம் முடிக்காதவர், அவர் ஒரு பிரமச்சாரி, ஆனா அவருடைய ஸ்டாட்டிக்ஸ், அவருடைய ஆராய்ச்சி, அவர் சொல்றாரு, ஒரு ஆம்புல வெளிநாட்டுக்கு போறண்டா என்ன தெரியுமா நடக்கும்? புள்ளையெல்லாம். ஒரு பொம்புல வெளிநாட்டுக்கு போனா அவ சும்மா போக மாட்டா. அவ போறதுக்கு முந்தி அவ புள்ளையெல்லாம் கொண்டேத்து வச்சிடுவா. ஒரு புள்ள உம்மாட்ட, ஒரு புள்ள தாத்தாட்ட, ஒரு புள்ள சாட்சிட்ட, ஒரு புள்ள மாமிட்ட எல்லாம் வச்சுட்டு தான் யாரு போவா? அந்த பொம்புல போவா. அப்ப அந்த பொம்புல போயிட்டு உண்மையிலே ஒரு கோலுக்கு தான், ஒரு தேவைக்கு தான் போவா, போயிட்டு வந்துடுவா. ஆனா ஒரு ஆம்பளை வெளிநாட்டு போக்குள்ள as it is சொல்லுவா, பொம்புளைக்கு நீ எல்லாம் பார்த்துக்கோமா, புள்ளைக்கு நீ தான் வாப்பா, நீ தான் உமா, பேரண்ட்ஸ் மீட் மோண்ட பொறுப்புத்தான், எஜுகேஷன் மோண்ட பொறுப்புத்தான். அவரு சொன்னாரு, இந்த ஆம்பளை 2 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போனா இந்த பொம்புளைய பத்தி அந்த ரோட்ல உள்ள முழு 3 வீல் டிரைவருக்கும் தெரியும், அந்த ரோட்ல உள்ள மரக்கறிக்காரருக்கு தெரியும், அந்த பார்மசிக்காரருக்கும் தெரியும். இவ என்ன வாங்குறா, இவ எப்படிப்பட்ட பொம்புல, இவட நம்பர் என்ன. வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சல்லி சல்லி சல்லின்னு மட்டும் பார்க்க வாணும். வறுமையில வாழுவோம், கண்ணியமா வாழுவோம். எப்படி வாழுவோம்? வறுமையிலே கட்டும் பான் பட்டும் சாப்பிடுறோம், சம்பளம் இல்லை. நாங்க ஏழை, அந்த ஏழ்மையில அல்லாஹ் கண்ணியத்தை தருவான். அந்த ஏழ்மையில் அல்லாஹ் கண்ணியத்தை தருவான். வெளிநாட்டுக்கு போனோம், சல்லி வந்துச்சு, பணம் வந்துச்சு, சல்லிய கூட்டிட்டோம், குடும்பம் இங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சல்லிய கண்டோம், கண்ணியத்தை இழந்துட்டோம். சல்லிய பார்த்தோம், குடும்பத்தை இழந்துட்டோம். சல்லிய பார்த்தோம், மனைவி இழந்துட்டோம். சல்லிய கண்டோம், புள்ளை இழந்துட்டோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வறுமையில அல்லாஹ் கண்ணியத்தை வச்சிருக்கிறான். சஹாபாக்கள் வறுமையில வாழ்ந்தாங்க, கண்ணியவான்களாக வாழ்ந்தாங்க. எனவே வாழ்க்கையில ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நாங்க வாழ்ற யுகம் இருக்குது, பொல்லாத ஒரு யுகம். எனவே இந்த யுகத்துல நாங்க சிக்கனமான கல்யாணம்,
சிக்கனமான நிக்கா. ஒரு மாப்பிள்ளை பொன் கேட்டு வராரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர், மதியனுக்கு போறாங்க. எல்லாம் நீண்ட சம்பவம். மிஸ்ர்ல இருந்து மதியனுக்கு வராங்க. மதியன் என்று சொன்னா மிஸ்ர்ல இருந்து, எகிப்தில் இருந்து செங்கடல், அதாவது பஹ்ருல் அஹ்மர கடந்து, செங்கடலை கடந்து வந்தா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுடைய போர்டர்ல தான் இருக்குது, செங்கடல் பிரதேசத்தில் இருக்குது மதியன் என்ற கிராமம். மதியனுக்கு வராங்க. மதியன் என்று சொன்னா ஹம்பந்தொட்ட மாதிரி ஒரு ஏரியா. இது மாதிரி பச்சை செழிப்பில்ல, பாலைவனம். அங்க மக்களுடைய தொழில் என்ன தெரியுமா? மக்களுடைய தொழில் மந்தை தொழில். மந்தை என்று சொன்னா என்ன? ஆடே மாடே ஒட்டகம் மேய்க்கிற தொழில். அங்க எல்லாரும் அதான் தொழில். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. ஒரு வாலிபர், கல்யாணம் முடிச்சில்ல, திருமணமாக இல்ல. அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்குது விஷயத்தை. நான் என்ன சொல்றேன் யோசிப்போம். குர்ஆன் என்ன சொல்லுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வந்து பார்த்தா பெரிய ஒரு கூட்டம். மாலை பொழுது, சூரியன் மறைய போகுது, சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க பெரிய ஒரு கூட்டம். ஒரு கிணத்தை சுத்தி இருந்து கொண்டு என்ன தெரியுமா செய்யறாங்க? தண்ட கால்நடைகளுக்கு தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி அள்ளி அள்ளி தண்ணி கொடுக்கறாங்க. فَوَجَدَ مِن دُونِهِمْ امْرَأَتَيْنِ تَزُودَانِ. அந்த பெரிய ஆம்பள கூட்டத்துல ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பார்க்கறாங்க. அவங்க ஒதுக்குப்புறமாக நிக்கிறாங்க, அவங்க ஓரமா நிக்கிறாங்க. فَوَجَدَ مِن دُونِهِمْ امْرَأَتَانِ. ரெண்டு பெண்களை பார்க்கறாங்க, ஓரமா நிக்கிறாங்க. நாங்க சொல்றோம் பெண்களுக்கு வேலை செய்ய ஏலும் கூடாண்டு சொல்ல இல்ல. ஆனா நானும் நீனும் ஒன்று வேலை செய்யலாது. கோஆபரேட் கல்ச்சர்ல போயிட்டு எனக்கு உனக்கு டிஃபரன்ஸ் இல்ல வேலை செய்யலாது. ஊட்டுள்ளுக்கு இருந்து கொண்டு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சில கை வேலை செஞ்சாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் கைத்தொழில் செஞ்சாங்க. வீட்டுக்குள் இருந்து கொண்டு, சில வீட்டுக்குள் இருந்து கொண்டு சில வேலைகளை செய்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெரிய ஒரு பணக்கார பொம்பளை. அவ வெளியே போகல, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு போக்கன், அதாவது முதாரபா செஞ்சா. சல்லிய இன்வெஸ்ட் பண்ணினா ப்ராஃபிட்ல லாஸ்ல நான் பங்கெடுக்கிறேன், நீங்க வியாபாரம் செய்வோம். பெண்களுக்கு தொழில் செய்யக்கூடாது சொல்ல இல்ல. ஆனா பெண்கள் முறையாக தொழில் செய்யணும், பெண்கள் முறையாக வியாபாரம் செய்யணும். ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். ஆனா அந்த பெண் வீட்டுக்குள் இருந்து கொண்டு இடியாப்பம் புளிஞ்சிருக்கிறா என்ற வாழ்க்கையில கண்ட அனுபவம் தான். மர்கஸுக்கு பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறா, மல்வத்தையில. அவ ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டா. ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டாரு. 4 பொம்பளை ஆம்பளை பிள்ளை, 4 பிள்ளைகள் இருக்குது. 2 அல்லது 3 ஆம்பளை பிள்ளை, அப்படி ஒரு 4 பிள்ளைகள் இருக்குது. இந்த பொம்பளுடைய தொழில் என்ன தெரியுமா? இடியாப்பம் செஞ்சு விற்கிறது. என்ன செய்வா? இடியாப்பம் செஞ்சு விற்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் சேர்ந்து போனாங்க ஜகாத்து கொடுக்கிறதுக்கு. யாருக்கு ஜகாத்து கொடுக்கிறதுக்கு? அந்த பெண்ணுக்கு ஜகாத்து கொடுக்கிறதுக்கு. அந்த பெண் சொல்லிட்டா, காசு எடுத்து கொண்டு போனோன்னு. அன்பான சகோதரர்களே, அந்த பொம்புல சொல்லிட்டா, ஜகாத்து காசுண்டா எனக்கு வானம், நான் இப்ப 2 வருஷமா ஜகாத்து கொடுக்கிறேன்னு சொல்றாவ. நான் 2 வருஷமா ஜகாத்து கொடுக்கிறாள், நான் ஜகாத்து வாங்குறாள் அல்ல. அல்லாஹ் அந்த காசில பரக்கத்து செய்யறான். அந்த மக்களுடைய கைய சல்லத்துல முத்தமிட்டாங்க. சுயமாக உழைத்து சாப்பிடுற பழக்கம் இது பெண்களுக்கும் செய்யலாம். சுய தொழில். அதுக்காக வேண்டி நானும் நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு நாங்களும் ரோட்ல போற சமூகம் அல்ல. நாங்க எங்களுக்கு இந்த ஷரீஅத்து சொல்லித்தந்த ஒரு முறை இருக்குது, இப்படித்தான் சம்பாதிப்போம். சில கட்டங்கள்ல சொன்னாங்க, வெட்கத்தை இழந்து ரோட்டுக்கு போறதை விடவும் பசீல மௌத்தாகி கபருக்கு போறது நல்ல. ஒரு பொம்பளை வெட்கத்தை இழந்துட்டா எத்தனையோ ஆண்கள் பாவிகளா மாறிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த 2 பெண்களை பார்த்து. அந்த 2 பெண்களை பார்த்தாங்க, ஓரமா நிக்கிறாங்க. என்ன செய்தி? ஆச்சரியமான செய்தி. காலமா ஹத்முகுமா, காலமா ஹத்முகுமா. அதாவது ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நீங்க 2 பேரும் என்ன இங்கன்னு கேட்கல, நீங்க 2 பேரும் என்ன இங்கன்னு கேட்கல.
ஒருத்தர் சும்மா தாடி வச்சு அழகா ஜுப்பா எல்லாம் கொடுத்து தரப்பா கட்டி எல்லாம் கொடுத்து கொண்டு அவர் பேச்சு நிக்கிறாரு. சினிமா தியேட்டர் முன்னுக்கால கியூல நிக்கிறாரு. என்ன இங்கன்னு கேட்போமா நாங்க? எப்படி கேட்போம்? என்ன ஹாஜி இங்க நீங்க? ஒருத்தர் தலப்பா கட்டி அழகா சூரத்தோட விஸ்வாக்க ஷேப்ல அடிச்சு கொண்டு அவர் பேச்சு கியூல நின்றா நாங்க என்ன கேட்போம்? எப்படி கேட்போம்? ஆச்சரியமாக கண்ணை திறந்து வாயை திறந்து கேட்போம். என்ன நீங்க இங்க? உங்கள மாதிரி நல்ல மக்கள் இங்க வாழ இல்லையே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி கேட்டாங்க. மா ஹத்முகுமா, என்ன உங்க ரெண்டு பேருடைய செய்தி என்ன இங்க நீங்க? அப்ப சொன்னாங்க எக்ஸ்கியூஸ். கணக்கான அழகான பதில் சொன்னாங்க. காலத்தா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திரர் ரிஆவ். முதலாவது சொன்னாங்க, நாங்க வந்திருக்கிற ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல நாங்க ஓரமா நிக்கிறோம். இவங்க எல்லாரும் போகும் வரைக்கும், இவங்க எல்லாம் போனதுக்கு பிறகுதான் நாங்க தண்ணி கொடுக்க போவோம். முதலாவது இதுதான். நாங்க இதுக்குத்தான் ஓரமா நிக்கிறோம். நாங்க வந்த காரணம் என்னன்னு சொன்னா, அபூனா ஷைஹுன் கபீர், எங்கட வாப்பா முதுமை பருவத்தை அடைந்த ஒரு வயசாளி மனிதர், அவருக்கு எலும்ப பிடிச்ச ஏலா, நாங்க வயிற்று பிழைப்புக்காக வேண்டி வீட்டுல ரெண்டு பொம்பளைக்குள்ள மட்டும்தான், வேற ஒத்தரும் இல்ல. அதனால நாங்க வந்திருக்கிறோம், நாங்க ஓரமா நிக்கிறோம். இந்த ஆக்கள் எல்லாரும் என்ன போகும் வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளம். அப்படியா எங்கள்கிட்ட சொன்னா, அப்படியா பார்த்து செஞ்சுக்கோங்க, பார்த்து செஞ்சுக்கோங்க. இது முஸ்லிம் பழக்கம் அல்ல, இது ஒரு ப்ராப்ளம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? ப்ராப்ளத்தை கேட்டு போகவானம். இந்த மவல் பொறி பைத்தாமனா இஷாவுக்கு பள்ளிக்கு வந்தோம், தொழுதுட்டு வெளியே போய் உட்கார்ந்து நின்று கொண்டோம். வட்டமேச மாநாடு நின்று கொண்டே கூடிட்டாங்க. இப்ப என்ன, இவருடைய மவல் பொறி பைத்தாம், அவருடைய வைஃப் அங்கேயாம், இது இங்கேயாம், எல்லாம் பிரச்சனையும் வரும். பிரச்சனைய பேசிட்டு போறதல்லாம ஏன் போனாங்க, நாங்க பேச்சு கேட்போமே, நாங்க பேச்சு விசாரிப்போமே, என்னால என்ன செய்யலும் என்றத பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. நானும் யோசிக்கிறல, நீங்களும் யோசிக்கிறல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லல. இதா பிரச்சனை, உறவாங்க எடுத்தாங்க. ஆட்டே மாட்டே முட்டகத்தை இருந்து எடுத்தா கையில. அந்த ரெண்டு பேருக்கும் தானாக அள்ளி 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 தண்ணி வச்சுட்டாங்க, கொடுத்தாங்க. நான் ஆம்பளை தானே, நீங்க ரெண்டு பேரும் ஓரமாகுங்க, நான் செய்றேன். ரெண்டு பேருக்கும் கண்ட கையால தண்ணி அள்ளி ரெண்டு பேருடைய அந்த கால்நடைகளுக்கு தண்ணியை பறிக்கினாங்க. பறிக்க சொன்னாங்க, போங்க நீங்க போங்க. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு வாப்பாட்ட சொல்றாங்க, வாப்பா எங்கட ஹம்மந்தோட்டையில சரியான ஆச்சரியமான செய்தி உண்டு. ஒரு ஆச்சரியமான வாலிபரை கண்டோம். சுப்ஹானல்லாஹ், எங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்தை கேட்டாரு, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனையும் காட்டி தந்தாரு. எங்கள்கிட்ட சம்பள கூலியாக எதையுமே கேட்கவும் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸகாலஹுமா, ரெண்டு பேருக்கு தண்ணியை கொடுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஒரு மரத்துடைய நிழல்ல போய் உட்கார்ந்து கொண்டாங்க. சும்ம தவல்லா இலல், அந்த ரெண்டு பெண்களும் பேய்த்தாங்க. பேய்த்து வாப்பாட்டு இந்த கதையை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்துடைய நிழல்ல பேய்த்து உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. ஒரு வாலிபர் கேட்ட துஆ. வாலிபர்களே, இந்த துஆவை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்களும் இந்த துஆ ஓதுங்க, நீங்களும் ஓதுங்க இந்த துஆவை. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், வாலிபர் கல்யாணம் முடிச்சில்ல, ஒரு ஹிதமத் செஞ்சிட்டு, ஒரு உதவி செஞ்சிட்டு, தண்ணி அள்ளி கொடுத்துட்டு, ஒரு பரதேசி நாடோடியாக வந்திருக்கிறாரு. சொந்த ஊரு மிஸ்ர், இஜிப்த், அதாவது ஒரு ஆப்பிரிக்கன், வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், அரபு நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, பரதேசியாக வந்திருக்கிறாரு, ஃபிரௌனுக்கு பயந்து வந்திருக்கிறாரு. இந்த ரெண்டு பெண்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேய்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். உலமாக்கள் சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சாதாக்கள் இந்த துஆ ஓதினா நல்ல பொன் சுருக்க கிடைச்சிடும். அதுக்காக முடிச்சாதாக்கள் மட்டும் ஓதிக்கோங்க, முடிச்சாக்கள் ஓதிடுவானோ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், எனக்காக வேண்டி
நீ உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, நீ ஒளிச்சு வைத்திருக்கக்கூடிய அந்த ஹைரின் பக்கமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். அதை எனக்கு கொண்டு சேர்த்திடுவாயாக. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய, எனக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஹைரின் பக்கமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஃபகீர் என்றா தேவையுள்ளவன். எப்படி வார்த்தை? எனக்கு அதை காட்டி தந்துடு. இந்த துஆவை கேட்டு முடிச்சல்ல, போன 2 பொம்புளை புள்ளில் ஒரு பொம்புளை புள்ள வருகுது. ஒரு பொம்புளை புள்ள வருகுது. இப்ப போன 2 பேர்ல ஒருத்தர் வாராரு. ஏன் பாப்பா வாரா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வாலிபர்களோட குர்ஆன் அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுது. வாலிப சமூகத்தோட குர்ஆன் அவங்களோட பாஷையில பேசுது. வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த 2 பேர்ல ஒரு பொம்பளை புள்ள வாரா. அல்லாஹ் வந்தாண்டு மட்டும் சொல்ல இல்ல, எப்படி வந்தா. வாலிபர்களே, பெற்றோர்களே, கணவன்மார்களே, கொஞ்சம் யோசிங்கோ. அல்லாஹ் ஏன் எப்படி வந்தாண்டு சொல்லணும்? வந்தாண்டு சொன்னா மட்டும் போதுமே. எப்படி வந்தா? அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான், உங்களோட பெண்களுக்கும் சொல்லும்போ இப்படி வர சொல்லி. தம்ஷி அலஸ்திஹியாஇன், வெட்க நடை போட்டவளாக வந்தாள். என்ன நடை? என்ன நடை? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அந்த ரைட் இல்ல, நெஞ்ச முன்னுக்கு போட்டு நாங்க இடத்துல அபாயா போட்டாச்சு. இப்ப எப்படி போயிடும்? அந்த கொத்தர் சொன்னாரு, இந்த டெனிங் கலசம் மாதிரிதான் அபாயம். தெரியுமா உங்களுக்கு? நாங்க என்னப்பான்னு சொல்லி அவர் சொன்னார், முஃப்தி சாப் டெனிங் கலசம் கழுகுற இல்ல, அதே மாதிரி அபாயா கழுக தேவையில்லை. சுமர்த்து போட்டாச்சு போயிட்டாச்சு. இறச்சி கடைக்கும் அதுதான், மருந்து கடைக்கும் அதுதான், பேரஸ் வீட்டுக்கும் அதுதான், மரக்கறி வாங்கவும் அதுதான், ரோட்டு போகும் அதுதான், அடுத்துட்டு போகும் அதுதான், மையத்துட்டு போகும் அதுதான். அது அப்படியே வச்சிரு, ஹங் பண்ணி வச்சிரு. தேவைண்டா உடுத்தாச்சு வைத்தாச்சு. அவருக்கு இந்த ஹிஜாப் உடுத்தோன்னு, அபாயா உடுத்தோன்னு என்னமோ எனக்கு பெர்மிஷன் கிடைச்சாச்சு. இப்ப எங்க எனக்கு எங்கே போயிடும்? தயவு செஞ்சு சொல்றேன், பெண்கள் போட வேண்டிய ஃபர்தா 3 இருக்குது. ஒன்று ஈமானுடைய ஃபர்தா, லிபாசு தக்வா தக்வாவுடைய ஃபர்தா, லிபாசுல் ஹயா வெக்கத்துடைய ஃபர்தா ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது, நாங்க உடுக்கிற ஃபர்தா. எங்கட பெண்கள் உடுக்கிற ஹிஜாப், முகத்தை மூடுறது, கைய மூடுற ஹிஜாப், புர்கா. ஒன்று வெக்கம், வெக்க நீக்கோணும். அல்லாஹ் சொல்றான், அந்த 2 பொம்புளை புள்ளைகள் ஒரு பொம்புளை புள்ள வந்து தம்ஷி அலஸ்திஹியாஇன், வெக்க நடை போட்டவளாக வந்தாள். வாதிஅத்தன் யதைஹா அலா வஜ்ஹிஹா, அவளுடைய 2 கையையும் எடுத்து தந்த முகத்துல வச்சு முகத்தை மூடிக்கொண்டுதான் வந்தாள். வந்து சொன்னா, இன்ன அபியத், வந்து சும்மா சொல்ல இல்ல, உங்களுக்கு எங்கட வாப்ப வரட்டாம் சொல்ல இல்ல. வரட்டாமண்டா பல வகையான யோசனை போகும்னா தலையெழுப்ப. ஏற்கனவே துவாவும் கேட்டிருக்கிறேன். இப்ப வர சொல்லிக்காரு, துவா கபூலாகித்தோ தெரியா, அப்படி எல்லாம் யோசனை போகும்னா அப்படித்தானே. ஏன் வர சொன்னாரு? அந்த கிறிஸ்டல் கிளியர், நீங்க ஒன்றும் சந்தேகிக்க வானம். ஒரு விஷயமும் இல்ல. எங்கட வாப்பா உங்களை ஏன் வர சொன்னார்? ஒரு பொம்புளையோட ஒரு ஆம்பளை பேசக்குள்ள, ஒரு ஆம்பளையோட ஒரு பொம்புளை பேசக்குள்ள முட்டுப்புள்ளி வச்சு பேசிருப்போம். இடையில பாசிபிலிட்டி வச்சு பேசவானோம். கிறிஸ்டல் கிளியர். இதுக்குத்தான் உங்களுக்கு நான் ஏன் கோல் போட்டேன். எனக்கு நான் இப்ப கோல் போட்ட நோக்கம் இதுக்குத்தான், வேற நோக்கமும் இல்லை. ஏண்ட வாப்பா உங்களுக்கு வர சொன்னாங்க, சும்மா வர சொல்ல இல்ல. நீங்க எங்கள்கிட்ட கூலி வாங்காம, கூலி ஒன்று எடுக்காம எங்கட கால்நடைகளுக்கு தண்ணி ஊத்துனீங்க தானே, இதுக்கு கூலி தர வரட்டுமா, வேறொன்று இல்லை. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல ஹதீஸ் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வெக்கத்தை பத்தி சொல்றான். எங்களுடைய நபி மூசாவுடைய வெக்கத்தை பத்தி சொன்னாங்க. யார வெக்கம்? மூசா வெக்கம்.
அவங்க சொல்றாங்க, அந்த பொம்புல வந்து சொன்னா எங்கட வாப்பவங்கள வரட்டாமுண்டா இவர் போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெட்கப்பட்டாங்க. ஒரு பொம்புல முன்னுக்கு போறா, நான் பின்னு போவா? சொன்னாங்க, இம்ஷி கல்ஃபி வன்இதி லி அத்-தரீக் ஃபஇன்னா லா நம்ஷி வராஅ அன்-நிஸா. சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்து, சகோதரியே எனக்கு பின்னால வாவுமா, ரோட்டை மட்டும் எனக்கு சொல்லு, வலதா இடதா போகணும், இடத்த சொல்லு, வலதுக்கு திரும்பணுமா இடதுக்கு திரும்பணுமா. நாங்க யாரு தெரியுமா? பெண்களுக்கு பின்னால நடந்து போக வெட்கப்படக்கூடியவங்க, பெண்களுக்கு பின்னால் நடந்து போவதை வெட்கப்படக்கூடியவங்க. டியூஷன் கிளாஸுக்கு போற வாலிபர்கள் யோசிங்க பார்ப்போம். யூனிவர்சிட்டியில படிக்கிற பாய்ஸ் யோசிங்க பார்ப்போம். நாங்க யோசிப்போம், அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு இதுதான் ஜினா, இன்றைக்கு இதுதான் ஜினா. சொன்னாங்க மூசா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமருடைய வெட்கத்தை அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய வெட்கத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போனா அந்த வாப்ப கூப்பிட்டு எல்லாம் செய்ய வேண்டிய கைகரியமெல்லாம் சொல்லி போட்டு கேட்டாங்க, யாரு நீங்க, எங்கிருந்து வாரீங்க? அவர் முழு ஹிஸ்டரியும் சொன்னாரு. நான் இப்படித்தான் ஃபிரௌன் வீட்டுக்குள்ள வளர்ந்தவன், ஃபிரௌனுக்கு எதிராக நான் செயல்பட்டதின் காரணமாக என்ன நாடு கடத்தி விட்டார், நான் இப்படி வந்துட்டேன், நான் அங்கிருந்து பயந்து வந்துட்டேன் என்றெல்லாம் சொன்னதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ராவு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அந்த வயோதிக மனிதர் சொன்னாரு, நஜௌத மினல் கௌமில் வாலிமீன், அநியாயக்காரர்களை விட்டு நீங்க பாதுகாப்பு பெற்றுட்டீங்க, நீங்க பத்திரமா போங்கோ என்று சொல்லி வழி அனுப்பி வச்சக்குள்ள இந்த 2 பொம்புள பிள்ளைகள் ஒரு பொம்புள புள்ள பேய்த்து சொல்லுது. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, என்ன சொன்னேன்? அப்துல் ஜப்பார் நானோட மகனை முடிச்சா நல்லமன்று சொன்னனே. அதே மாதிரி இந்த பொம்புள புள்ள பேய்த்து வாப்பவோட பேசுது. ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாப்பவோட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, வாப்பவோட பேசுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பண்பாடான ஒரு மொழி இருக்குது. வாப்பாட்ட பேய்த்து புள்ள சொல்லுது, காலத் இஹ்தாஹுமா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றா வாப்பாட்ட பேய்த்து, யா அபதி, என் அன்பு வாப்பாவே, இஸ்தஅஜிருஹு, எங்கட வீட்டுக்கு இவரை கூலி கெடுத்தா மிச்சம் நல்லா இருக்குமே. எதுக்கு எதுக்கு? மகள் கூலிக்கின்றாவோ, பின்ன மகளோட தலையில வேறொண்டிக்குது. இது விளங்குற வாப்ப வைக்கணும், இது விளங்குற வாப்ப வைக்கணும். மகள் சொல்றா இஸ்தஅஜிருஹு, வாப்பா இவரை நீங்க கூலிக்கிடுங்க, வீட்டுக்கு இவரை மிச்சம் நல்லம். இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். எங்கட புள்ள வந்து சொல்லுது வாப்பாட்ட, ஸ்கூல்ல நல்ல ஒரு மாஸ்டர் இருக்கிறா, செல்லி வேல் இல்ல, சென்ற வருஷம் அவர்கிட்ட படிச்சு A-level எடுத்தா எல்லாருமே ஏத்தான், மறுவ யாருமே ஃபெயில் இல்ல. நான் அவர்கிட்ட மொல்ல கேட்டேன், எனக்கு வீட்டுக்கு வந்து என்ன வாப்பா டியூஷன் கிளாஸுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல சார், எங்க வீட்டுல வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாமான்னு கேட்டேன். அவர் ஏதோ கஷ்டப்பட்டு எனக்காக வேண்டி டைம் தந்துட்டாரு வாப்பா, நான் அவரை வீட்டுக்கு வர செல்லவான்னு வாப்பாட்ட வந்து கேட்கிறேன். யாரு கேட்கறது? மகள். இந்த வாப்பாக்கம் சட்டலைட்டோ டீக்கணும் தலையில, இந்த வாப்பக்கம் சட்டலைட் கொண்டு தலையில ஈக்கணும். ஏன் இப்படி சொல்றா? வரக்கூடியவர் யாரு? வீட்டுக்குள்ள வாராரா? என்ன காரணம்? இதுவும் பேபே மிச்சம் நல்ல வர சொல்லுங்க, பின்ன மிச்சம் நல்ல ஏது கேளுமா? ஓ ஏது கேளும், கட்டாயம் எடுக்கிறேன், கேட்டு பாருங்க. மிச்சம் ஃபீஸ் சார்ஜ் பண்றோம் இல்ல, அவர் ரோட்ல போராக்கள் 1000 எடுக்கிற, எனக்கு சொல்லிக்கிற 500 ரூபாய் எடுக்கிற சொல்லி இவர் நினைச்சிற நல்ல உண்மையிலே இந்த மவளோட சரியான இறக்கம் வைக்கும், நல்ல புள்ள தானே, மாஷா அல்லாஹ். வீட்டுக்கு வந்தோடனே உம்மா டீ எல்லாம் ஊத்தி பிளாஸ்க்ல அங்க எல்லாம் கொடுத்தாச்சு, கதவை மூடித்தாச்சு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணவான படிச்சலாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இவர் டீ ஊத்தி கொடுத்தது யாருக்கு தெரியுமா? மருமகனுக்கு தான், மாஸ்டருக்கு அல்ல. பாப்பமார் இதையும் யோசிக்கணும், பாப்பமாரு கொஞ்சம் புத்திய யோசிக்கணும்.
நியாஸ் மௌலை சொன்னாரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்க யாருக்குமே மூல காய்ச்சல் வரமாட்டாரு சொல்லி. ஏண்டு கேட்டேன். ஏண்டு கேட்டாராம் ஒத்தரு. அவர் சொல்ற, மூளே இல்லட்டி எங்கடா மூல காய்ச்சல் வர போகுது? மூளே இல்லட்டி எங்க மூல காய்ச்சல்? அது மாதிரி எங்கள்கிட்ட தீனே இல்லட்டி தீனுடைய சிந்தனை எப்படி வரப்போகுது? அந்த படுக்கையில படுத்துக் கொண்டுள்ள மனிதருக்கு யோசிச்சாரு, எப்படி இவரை வீட்டுக்குள்ள வரலாம்? ஆஹா, ஏண்ட மவள் சொல்றா, கல்யாணம் முடிச்ச தரத்தில் தான் சொல்றா. யாரு விளங்கி கொண்டாரு? யார் விளங்கி கொண்டாரு? வாப்பா விளங்கி கொண்ட சந்தர்ப்பத்தில் வாப்பா கேட்டாரு மகளை பார்த்து, இவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குமா? என்ன குவாலிபிகேஷன் இருக்குது? எத்தனை டிகிரி இருக்குது? அந்த புள்ள சொல்லிச்ச 2 டிகிரி இருக்குது. டிகிரி பேப்பர்ல இருந்து வேலை இல்ல, டிகிரி சர்டிபிகேட்ல வேலை இல்ல. உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய கல்லஞ்சார் தெரியுமா? 2011ஆம் ஆண்டுல இந்தியாவில் உள்ள ஒரு கிட்னி டாக்டர் 500 கிட்னி களவாண்டிக்காரு. எத்தனை கிட்னி? இது படிச்ச ப்ரொஃபஷனல் கல்லன். அவன் டிகிரி கிடைக்குது. பாலம் கட்டியாச்சு. பாலம் கட்டினா பாலம் உடஞ்சி விழுந்துட்டு. கேட்டா என்ன? கம்பி போட்டில சைஸ் போதா, ஆனா பில் வந்திக்கு பெரிய பெரிய கம்பி தான். 32 மில்லிமீட்டர் கம்பி தான் வந்திருக்குது. போட்டு 10 மில்லிமீட்டர். பார்த்தா என்ன? பேலன்ஸ் காசு யார்ட ஷேப் உள்ளுக்கு? இன்ஜினோட ஷேப் உள்ளுக்கு. இனி போனா பஸ்ஸோட அமைக்குமா? பாலமோட அமைக்குமா? டிகிரி எடுத்துட்டாங்க, கையில சர்டிபிகேட் இருக்குது. நல்லவங்க நிச்சவானம். நல்லவன் என்றது அவனுடைய அகலாக்கில பார்க்கணும், அவன் குணத்துல பார்க்கணும், அவன் பண்புல பார்க்கணும். இந்த பொம்புல சொன்னா, வாப்பா இவர்கிட்ட 2 டிகிரி இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா டிகிரி? வாலிபர்களே, அல்லாஹ் என்னை மாக்கி வைப்பானாக, என் பிள்ளைகளை மாக்கி வைப்பானாக, அல்லாஹ் உங்களை மாக்கி வைப்பானாக, உங்களோட பிள்ளைகளை வந்து ஆக்கி வைப்பானாக. அந்த புள்ள சொல்லிச்சது, வாப்பா இவர் கவியுன், இவர்கிட்ட நல்ல சக்தி இருக்குது. நாங்க கண்ணால பார்த்தோம், 5 பேர் சேர்ந்து தூக்கேலாத பாலிய தனிய தூக்கினார் கிணத்துல தண்ணி எல்லக்குள்ள. இத கண்ணால பிசிக்கலா பார்த்தோம். 2வது சொன்னாங்க, வாப்பா அமீன், நம்பிக்கைக்குரியவர். எப்படி வாப்பா சொன்னா நம்பிக்கைக்குரியவர் சொல்லி? இவ்வளவு டிஸ்கஷன் நடக்குது. இது கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்துடைய டிஸ்கஷன். 3 மணித்தியாலம். மகரிபிற்கு வாங்க சொன்ன நேரத்திலிருந்து இஷாவுடைய நேரம் முடியும் வரைக்கும், இஷாவுடைய நேரம் வரைக்கும் உள்ள உரூபு ஷம்ஸிலிருந்து ஷபக்குல் அஹ்மர் வரைக்கும் உள்ள நேரம். இதுக்குள்ள சொல்றாங்க, வாப்பாவை பார்த்து அமீன், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்தியமானவர். அமீன் பட்ட பேர் அமீன். தஃசீர்ல வந்திருக்குது. வாப்பா கேட்டாரு மகளை பார்த்து, உனக்கு எப்படிமா தெரியும் நம்பிக்கைக்குரியவர் சொல்லி? வாலிபர்களே, பாடசாலை மாணவர்களே, யோசிங்கோ யோசிங்கோ. அந்த பொம்புல புள்ள சொல்லிச்சு வாப்பாவை பார்த்து, வாப்பா இவர் எங்களோட கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் டீல் பண்றாரு, எங்களோட இவ்வளவு நேரம் தொடர்பில் இருக்கிறாரு, ஆனா இதுவரைக்கும் அவருடைய கண்ணால அவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. யாருடைய கண்ணை தனக்கு பாதுகாத்துக் கொள்ள ஏழுமோ அவன்கிட்ட உள்ள அமானிதம், அந்த மானிதம் போதும். அவன்தான் அமீன், நம்பிக்கைக்குரியவர். நாங்க கலவன் பாடசாலையில படிக்கிறோம், இல்லாத்தின் காரணமா படிக்கிறோம். ஆனால் எங்கட பொறுப்பு முஸ்லீம் பாடசாலைகளை பிரிக்கோணும், பிரிப்போம், அதற்குள்ள கெடுப்போம். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. அதுவரைக்கும் நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளோட எப்படி டீல் பண்ணினாங்களோ, எப்படி தந்த பார்வையை மறைச்சு கொண்டாங்களோ, பார்வையை கீழே வச்சு கொண்டாங்களோ, அதே போல நாங்களும் எங்கட பார்வையை கீழே வச்சு கொண்டு ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக இதை செய்கிறோம் என்ற பெயர்ல நாங்க செய்வோம் என்றிருந்தா, அல்லாஹ் அந்த மூசாவை கண்ணியப்படுத்தினது போல அல்லாஹ் எங்களையும் கண்ணியப்படுத்துவான், எங்களையும் கண்ணியப்படுத்துவான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்க போறாங்க, கரீபாக இருக்கிறாங்க, வீடு இல்ல, ஒன்றும் இல்ல, வந்திருக்கிறாங்க கல்யாணம் முடிக்க. மாமா பார்த்தாரு, நம்பிக்கை இருக்குதா? மாமா பார்த்தாரு, வேலை செய்ய சக்தி இருக்குதா? இவரு மாப்பிள்ளை எடுத்தா பிரச்சனை இல்ல, இவரு குடும்பத்தை வாழ வைப்பாரு, இவர் எனக்கு தொண்டும் பராகண்ட மாட்டாரு, எனக்கு தொண்டும் கேட்க மாட்டாரு, சக்தி உள்ளவர் தானே, நம்பிக்கைக்குரியவர் தானே.
சொன்னாரு, மாமா மருமகனை பார்த்து, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தப்னதைய ஹாதைன், இந்த ரெண்டு பெண் மக்கள்ல ஒரு பெண்ண ஒரு பொம்பளை புள்ளைய உங்களுக்கு நிக்காஹ் செய்து தர விரும்புகிறேன். எவ்வளவு தெரியுமா மஹர்? என்ன மஹர்? அலா அன் தஅஜுரனி சமானிய ஹிஜஜ், 8 வருஷம் எனக்கிட்ட கூலி வேலை செய்யணும். இதான் மஹர். 8 வருஷம் ஏண்ட மவள்ட என்ன இருக்குது? கால்நடைகள் இருக்குது. இந்த கால்நடைகளை நீங்க பராமரிச்சோணும். சொல்லி போட்டு மாமா 10 வருஷம் இருந்தா மின் இந்திக், அது உங்களோட பொறுப்பு உள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மஹர் ஏற்றுக்கொண்டாங்க. قال ذلك بيني وبينك أيما العجلين قضيت فلا عدوان علي والله على ما نقول وكيل. سبحان الله. கரீபாக இருக்கிறாங்க, பரதேசியாக இருக்கிறாங்க. மாமாட்ட ஒத்த சதம் வாங்க வாணும். பொன்னூட்டுல காசு வாங்கினா ஏழையா மௌத்தாகுவீங்க. பொன்னூட்டுல காசு வாங்கினா ஏழையா மௌத்தாகுவீங்க. இது அல்லாஹ்வுடைய வாதா. இது فَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ فَسَوْفَ يُغْنِيهِمُ اللَّهُ. சல்லிக்கு நிக்காஹ் செய்ய வானம், சல்லிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் வானம். முடியுங்கோ தீனுக்கு, முடியுங்கோ கண்ணை பாதுகாக்கிறதுக்கு. அல்லாஹ் அல்லாஹ் செல்வந்தனாக மௌத்தாக்குவான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு பெண்ணுடைய பணத்துக்காக வேண்டி மட்டும் நீங்க நிக்காஹ் செய்வீங்க என்றால் அந்த சந்ததியில் அல்லாஹ் பிச்சைக்காரன் உருவாக்குவான். வாழ்க்கையில கல்யாணம் முடியுங்கோ, இல்லாத குமர்களை வைத்து முடியுங்கோ, மகர் கொடுத்து முடியுங்கோ. வீடு கேட்க வானம், வியாபாரம் செய்ய பணம் கேட்க வானம். எனக்கு சக்தி இருக்குது, நான் வாழ வைப்பேன். எனக்கு சக்தி இருக்குது, நான் சம்பாதிப்பேன். அல்லாஹ் தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட சிஃபாத்துகள் நிறைந்த வாலிப சமூகமாக இந்த வாலிப சமூகத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக ஹம்மாந்தோட்டையை பொறுத்தவரையில் நியாயமான வாலிபர்கள் உலமாக்களுடைய வழிகாட்டலுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் அதில் அவர்கள் இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. பெற்றோர்கள் எப்பயுமே துணையாக இருந்து கொள்ளுங்கோ. இதே போல வாலிப பெண்களையும் குமர பெண்களையும் நீங்க விட்டுவிட வேண்டாம். அவர்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக் கொள்ள பாருங்கோ. அவர்களுடைய பாடசாலை, அவருடைய பல்கலைக்கழகம், அவருடைய டியூஷன் கிளாஸ், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய அத்தனை விடயத்தையும் அவர்களுடைய அத்தனை விஷயத்தையும் கண்காணிச்சுக்கோங்க. என்ன செய்றாங்க, எங்க போறாங்க, எங்க வாராங்க, யாரோட புலங்குறாங்க, யாரோட பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயங்களோட சேர்த்து எங்கட சமூகத்தை நாங்க கட்டி எழுப்பிக் கொள்வோம் என்றிருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரிய ஒரு ஹைரை வச்சிருப்பான். நான் கடைசியாக ஒரு விஷயத்தை வாலிபர்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அன்பான வாலிபர்களே, எப்பயும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, சம்பாத்தியத்தில் யாரும் பொடுபோக்குத்தனம் செய்ய வேணும். வாப்பாட்டேம் போய்த்து கேட்கிறது பிச்சைதான். என்ன என்ன பிச்சை? வாப்பாட்டேம் போய்த்து கை நீட்ட வேணும். 15 வயசுக்கு பிறகு வாப்பாட்டேம் போய்த்து கை நீட்ட வேணும். சரி, நாட்டு சட்டம் 18 வயசு ஜிசி ஓலவல் வரைக்கும் தான் வாப்பாவோட டிபெண்ட் இருப்போம். 18 வயசுக்கு பிறகு நான் சம்பாதிக்கிறாள், பல்கலைக்கழகம் போறேனா, யூனிவர்சிட்டிக்கு போறேன், பிரச்சனை இல்ல, எனக்கு 2 நாள் லீவ் இருக்குது, இந்த 2 நாள் நான் எங்க சரி பார்ட் டைம் ஜாப் செய்யணும், எனக்கு பாட ஸ்கூல்ல கிளாஸ்ல லீவு காலம் இருக்குது, அதனால நான் டியூஷன் கிளாஸ் செஞ்சு சரி நான் என்ன பொழைச்சு வச்சுக் கொள்வேன். நான் வாப்பாட்ட கை நீட்ட மாட்டேன், யாரிடத்திலையும் கை நீட்ட மாட்டேன். தொழிலை படியுங்கோ, தொழில் செய்ய பழகுங்கோ. அன்பான சகோதரர்களே, தொழிலை பத்தி ஏராளம் உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. தொழில் செய்வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னீ லஅரர் ரஜுல ஃபயுஜிபுனி. சில மக்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவங்களுக்கு தெரியாத வேலை இல்ல, அவங்களுக்கு தெரியாத தொழில் இல்ல. ஃபஅகூலு லஹுல் ஹிர்கா, ஒரு தொழிலை பத்தி நான் சொன்னா ஃபஇன் காலு, அவங்க சொல்லுவாங்க என்றிருந்தா, லா, இந்த தொழில் எனக்கு தெரியான்னு சொன்னா சக்கத்த மின் ஐனி, இந்த பார்வையில் அவங்களுக்கு எந்த மரியாதை நிற்க மாட்டாது. ஏன்? அவங்க வாங்கி தின்ற சமூகம், அவங்க வாங்கி தின்ற சமூகம். உழைச்சி தின்னுங்கோ, உழைச்சி தின்ன பாருங்கோ, ஒரு நாளும் கை நிட்டவானம்.
மாமாட்டையும் கேட்க வேணும், பாப்பாட்டையும் கேட்க வேணும். தொழில் செய்யுங்கோ, சம்பாரிங்கோ. இமாம் ஷாஃபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதா லம் தஸ்தகில் நஃப்ஸக பில் ஹக் ஷகலத்துக பில் பாத்தில். உங்களோட ஆசை, உங்களோட உள்ளத்தை நீங்க ஒரு நல்ல விடயத்துல கொண்டேத்து நீங்க பராக்காக்க இல்ல, நீங்க சும்மா இருக்கிறீங்கன்றா உங்களோட உள்ளம் உங்களை கொண்டேத்து ஒரு பாத்தில்ல பராக்காக்கிடும். எப்பயும் நான் பிஸி, எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் தொழில் செய்யக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இமாம் கௌஸாஇ சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கெடுதிய நாடித்தான், ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கெடுதிய நாடித்தான், அந்த கூட்டத்தை அல்லாஹ் 2 விஷயத்தை கொண்டு சோதிப்பான். எத்தனை விஷயம்? 2 விஷயம். ஒன்று சொன்னாங்க அத்தாஹுமுல்லாஹு ஜதல், எப்பயும் அவங்களுக்கு அல்லாஹ் ஜிதால கொடுத்துடுவான். ஜிதால்னா தர்க்கம் செய்வாங்க. இது ஹதீஸ் சஹீஹா, இது லைஃபா, அது சரியா, இது பிழையா, அப்படியா இப்படியா, ஏன் பசுப்பால் வெள்ளையாய்க்குது, ஏன் எருமாடு கருப்பாய்க்குது, எப்பயும் இந்த ஜிதால தான் நிற்பாங்க. எப்ப ஜிதாலுடைய கதவு துறப்படுமோ அன்றைக்கு நினைச்சுக்கோங்க நாங்க விழுந்துடுவோம். 2வது சொன்னாங்க வமனஅஹுமுல் அமல், அல்லாஹ் அவங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துடுவாங்க. வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. எப்பயும் பார்க்கணும், தொழில் செய்வோம், உழைப்போம், சம்பாதிப்போம், வாழ வைப்போம், நாங்க வாழுவோம், மற்றவனுக்கு கொடுப்போம். மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்த கை. எனவே வாழ்க்கையில் எப்பயும் வாலிப சமூகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க யார்கிட்டையும் நாங்க யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டோம். நாங்க தொழில் செய்வோம். இபாதத்து, தொழுவது எப்படி இபாதத்தோ, அல்லாஹ்வுடைய பாதையில போறது எப்படி இபாதத்தோ, எப்படி ஹஜ்ஜுக்கு போறது இபாதத்தோ, இதே போல தொழில் செய்ய போறதும் இபாதத். தொழிலுக்கு ஹக் இருக்கிறது, தொழிலுக்கு ஹத் இருக்கிறது. தொழுகையில பேத்து, தொழில பேத்து தொழுகையை கலா செய்ய மாட்டோம், தொழில பேத்து பொய் பேச மாட்டோம், தொழில பேத்து மாறுபாடு செய்ய மாட்டோம், தொழில பேத்து ஏமாற்ற மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்துணை விடயங்களையும் பேணி எங்களுடைய தொழிலையும் அமைச்சுக் கொண்டா நாங்கள் நல்ல ஒரு யூத்தாக இருப்போம், நல்ல ஒரு சமூகமாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய எல்லா கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 2வதாக இந்த ஹம்பந்தொட்டை பிரதேசத்தை சார்ந்த வாலிபர்கள், அர்க்கம் மௌலவர்கள், இதே போன்ற அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக நான் விடைபெறுகிறேன். பள்ளிவாயில் நிர்வாகங்கள், பள்ளிவாயிலை சேர்ந்த அங்கத்தவர்கள், ஊர் ஜமாத்தினர்கள், இதே போன்று குறிப்பாக பெண்களை மறக்க முடியாது, சகோதரர்களை மறக்க முடியாது. அவர்களுடைய பங்களிப்பு மிக மேலானது. அல்லாஹ் அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் அனைவருக்கும் ஹைரை நாடுவானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆஃபியத்தான ரமலானை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. For more lectures, visit slhub.com.